ரோஜா பூங்கா, படகு இல்லம், மைசூர் பைக்ரா, பொட்டானிக் கார்டன் எல்லாம் இந்த ரூட்டு தான். ஊட்டி ஜங்ஷனில் செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. ஓகே, மசனகுடி வழிக்கு நம்ம மேலே அப்படியே ஏற வேண்டியது. லாஸ்ட் டைம் இங்கே தான் ஒரு வரும்போது டீ சாப்பிட்டோங்க. இங்கே கூட வந்துக்கலாங்க சார், நல்லா இருந்துச்சுங்க. அங்கே ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு, பார்த்தா TN-43யும் இங்கே உள்ள லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியை மட்டும்தான் உள்ளே விடுவாங்களாம். அது ஒன் வே ரூட்டாம், அதனால் நம்ம அப்படி போக முடியாது. ஓ ஆமாங்க, கொடைக்கானலில் இருக்கும்ல, கீழே போகலாமா? டிக்கெட்டு கொடுக்குறாங்க. என்ன தெரிகிறது அப்படி? பைன் ஃபாரஸ்ட். போ, கீழே போனால் செமையாக இருக்குது. ஓகே, நம்ம நேராக மசனகுடிக்கு போக வேண்டியது தான். இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே, இங்கே சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள். பைக்கில் வர்றது எவ்வளோ ப்ளஸ்ஸுன்னு. அப்படி நம்ம ஆப்போசிட் சைடில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கார்லலாம் வந்தீங்கன்னா ஐயோ. ஓ, அந்த கல்லட்டி ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க, அதனால் இப்படி சுற்றி போனால் 60 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அது டேஞ்சரான ரோடுன்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்புளை மட்டும் அப்படி உள்ளே விட்றாங்க. நம்ம இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரணும், ஒன் வே மாதிரி. நமக்கு இந்த இருக்குது கைஸ், இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். அங்கேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, இங்கேயும் இப்படி தான் இருக்குது. சீசன் டைமில் வந்தோம்னா பச்சை பச்சைன்னு இருக்குமாங்க. அப்படியே நீங்கள் இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஹோட்டல் விஜயா அதுக்குள்ளே போனீங்கன்னா பைக்ரா நீர்வீழ்ச்சி. என்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ 100 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சீசன் இல்லை, தண்ணி அந்தளவுக்கு ஓல. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் போயிடுச்சு, அதை பார்த்தாலே தண்ணி போதா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். பைக்ராலையும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம இப்படி போயிட்டு கல்லட்டி அந்த ரூட் வழியாக அப்படி வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன் வேயா. நம்ம இப்படி வந்தோம்னா நமக்கு கிலோமீட்ரு எச்சாகும். இப்படி போகிறதுக்கே 70 கிலோமீட்டர்னாங்க. நம்ம அங்கேருந்து வரதா இருந்தால் 30 கிலோமீட்டர் தான். அந்த கல்லட்டி ரோட்டில் வந்து அதிகம் ஆக்சிடெண்ட் ஆகிறனால அப்படி விட மாட்டேன்ட்டாங்க சார். இல்லாட்டி அழகாக அப்படியே போயிட்டு நமக்கு டைமு கொஞ்சம் சேவ் ஆகும், வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போய்க்கலாம். பைக் என்ன ஒன்று புல்லட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஓவராக இருக்குமா, மிரர் வேறு ஆடும் பின்னாடி, ஒன்றும் கிளியராக தெரியாது. அது ஒன்று கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி வண்டி பக்காவாக இருக்குங்க. வா, ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், மசனகுடி ரோடு. நம்ம வண்டியாக இருந்துச்சுன்னா மேப் பார்த்துடலாம். அதாவது அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெண்டு மாதிரி தான் வருது, ஆனால் ரொம்ப லாங்காக வருதுங்க, ரொம்ப லாங் பெண்டு. பாருங்கள், எல்லாம் கீழே கீழே விழுந்துருக்கு, சரிஞ்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே மூங்கில் மரம். அப்பா, நம்ம வரும்போது ஏதாச்சும் விழுந்துருச்சுன்னா சம்பவம் ஆகிருங்க. வாங்கணுமான்னு தெரியலையே. முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. எங்களை அன்புடன் வரவேற்கலையா? ஆஹா, என்ட்ரி கிடையாது இங்கே. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் புளியை பார்ப்பீங்க, ஆனால் வேறு எங்கேயும் புளியை பார்க்க மாட்டீங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கோங்க. முதுமலை டைகர் அது உள்ள என்ட்ரு ஆகியாச்சு. பாருங்கள், சைடெல்லாம் தீ பிடிச்சி போய் கிடக்குதுங்க.
யானை எங்கேயாவது தெரியுதா? என் கண்ணுக்கு எங்கேயும் தெரிய மாட்டிருக்குங்க. 18 கிலோமீட்ரு ஒரே ஸ்ட்ரைட்டு தான். ஆ ஆமாம், இங்கே கேமராலாம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இடையில நின்னீங்கன்னா வண்டியை கேப்சர் பண்ணி ஃபைனை போட்டுருவாங்கன்ட்டு என்னன்னு தெரில. ஆனால் செமையாக இருக்குங்க மசனக்குடி ரூட்டு. தனி ஒரு ஃபீலாக இருக்குது. கீழெல்லாம் ஆறு தாங்க ஓடுது. கீழெல்லாம் தண்ணி குடிக்க வரும். அதுக்கு வந்து இது லஞ்ச் டைமில் வந்தால் எங்கே போட்டு வரும். ஈவினிங் டைமில் வந்தோன்னா கண்டிப்பாக கண்ணில் மாட்டுங்க. பார்த்துக்குங்க யானையை. இங்கே ஒரு யானை இருக்கா, தீ மூட்டாதுன்னு போட்டிருக்காங்க. ஏங்க உங்களுக்கு மான் தெரியுதாங்க? மான் உட்காந்துருக்கு. யானை எங்கே அதே கலரில் இருக்கனால உங்களுக்கு மான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த நடந்து போதா ஒன்று கண்ணில் மாட்டிருச்சு. இந்த நடந்து போதா. இங்கே குரங்கு கூட்டம், மானெல்லாம் அங்கே நிறைய உட்காந்துருந்துச்சு. யானை அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல எதுவும் இருக்கா? யானை இல்லைங்க. அங்கே என்னங்க ஆட்கள்லாம் விடுறாங்க ப்ரோ. யானை உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்களா? கொம்ப நிற்கிறான். அப்பா கொம்ப நேரம் நம்மளை தான் பார்க்குறான். இந்த இங்கே ஒன்று மானும் பார்த்தாச்சு, யானையும் பார்த்தாச்சு. சீசன் இல்லாத டைம்னால எல்லாம் காஞ்சி போயிட்டுங்க. காஞ்சி கருவாடாக போய் கிடக்குது. எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுறான்னு பார்த்தா அது நடக்காது போலையேங்க. அதாங்க, எதுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்கோ. இங்கே பாருங்கள் யானை, இங்கே பாருங்கள், தெரியுதாங்க உங்களுக்கு? லெஃப்ட் சைடுங்க, தெரியுதா? கொம்பன் நிற்கிறான், கொம்பன். இந்த அங்கே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, 2 யானை நிற்கிது. அதாவது அங்கங்கே இமேஜ் போட்டுப்பாங்களே போர்டு வச்சு, அதில் யானையை பார்த்தாச்சு, மானை பார்த்தாச்சு. அந்த என்னது ஒரு கோழி மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு, அது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கரடி மாமாவை போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் கரடியை பார்க்குறதுக்கே அள்ளு விடுது. நம்ம நேரில் பார்த்தோம்னா அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ். ஒரு 100 அளவில் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம இதுக்குள்ளே இறங்கி போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட யானை நிற்குங்க. யானை மட்டுமா நிற்கும், புலியும் வந்து நின்றுச்சுன்னா அப்படி நம்மளை கவ்விரும். எப்போ ஒரு நிமிஷத்தில் அள்ளு விட்டுருச்சுங்க. அங்கே ஒரு கட்டை இருந்துச்சா, சிறுத்தை மாதிரியே இருந்துச்சுங்க. ஹார்ட் பீட்டு கடன்னு துடிக்குது. அப்போ அதெல்லாம் வரக்கூடாதுங்க. அதெல்லாம் காரில் வரும்போது வந்தால் ஓகே, பைக்லலாம் நம்ம நேரத்துக்கு வந்து நம்மளை சீண்டிட்டா என்ன பண்ணுறது? செத்தே போயிடும். இன்னொரு பிளேஸ் வந்து டேம்போ சைடில் ஒரு 7 கிலோமீட்டருங்க. மொத்தம் வந்து 20-22 கிலோமீட்டர் இருக்குங்க. எத்தனை பேர் இருக்குங்க? 3 பேர் இருக்கோம். ஒரு வண்டிக்கு 1000 ரூபா, 2 பிளேஸ் சேர்த்து. அப்படியா? நார்மல் பிளேஸுங்க ஜாஸ்தியெல்லாம் சொல்ல. 3 பேருக்கு சேர்த்து 1000 ரூபாவா? 3 பேருக்கு சேர்த்து தனியாக 3 பேருக்கு சேர்த்து 1000. மொத்தம் 20-25 கிலோமீட்டர் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ரோடு போவோம். அங்கே நின்று பார்த்தா 3 ஃபாரஸ்ட் தெரியும் உங்களுக்கு. கர்நாடகா மட்டும்தான். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் தெரியும், கர்நாடகா முதுமலை ஃபாரஸ்ட். 3 பேருக்கு சேர்த்து தான் 1000 சொல்லுவோம். இல்லை 4-5 பேராக இருந்தாலும் அதே ரேட்டு தான் சொல்லுவீங்களா? ஜீப்புக்கு தனியாக. ஜீப்புக்கு தனியாக 4 பேர் 5 பேர் 6 பேர் தான் சேம் ரேட் தானே. உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஜீப் கொடுத்துருவாங்க. ஒரு வழியாக லஞ்சையும் சாப்பிட்டாச்சு. மசனக்குடி வழியை தாண்டின உடனே
ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இங்கே ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க ஜீப்பில். ஒரு ஜீப்புக்கு 1000 ரூபாவாம், எத்தனை பேர் இருந்தாலும். நார்மல் டைமில் 1000 ரூபாங்க, சீசன் டைம்லலாம் 2000 ரூபா 3000 ரூபா போன்றாரு. ஏ அப்பா. நாங்கள் சாப்பிட்டு மட்டும் வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் ஒன்று, வேறு ஆஃப் ரோடிங் ஒன்று, வேறு அங்கே யானை தண்ணி குடிக்கிறது, சிறுத்தை வந்தால் உண்டு, மற்றபடி கரடி வரும்னாங்க, வேறு மான் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது ஆயிரும். அதனால் நாங்கள் போகவில்லை, அப்படி கிளம்பியாச்சு. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா மசனக்குடி டு ஊட்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற பிளேஸ். அந்த ரைட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக மழை, ஆனால் ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு. பரவாயில்ல, இங்கே என்ட்ரன்ஸ் எதுக்குமே அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. மசனக்குடி செக் போஸ்ட்லேயும் சரி, இங்கே ஊட்டிலேயும் சரி அமௌண்ட் எதுவும் வாங்குறது இல்லை. பா டாப் ஸ்பீடு ஏற்றி பார்க்கலாமாங்க. ரோட் ஸ்ட்ரைட்டாக தான் போகுது, இடையில வேகத்தடை போட்டிருக்காங்கல்ல, வேண்டாம். கீரை போட்டு டாப் ஸ்பீடு ஏற்றலான்னு பார்க்குறதுக்குள்ள ஒரு வேகத்தடையை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. காஞ்சி போயிட்டுங்க. இது என்ன மரமா, மருதாணி மரம் மாதிரி இருக்கு. இந்த காட்டுக்குள்ளே ஏதாச்சும் தெரியுதான்னு நானும் பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்றும் தென்பட மாட்டிருக்கேன் நம்ம கண்ணுக்கு. மசனக்குடியில் இந்த அளவுக்கு இதாக இல்லை சீனரிக்கலாம். மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு போகிற ரூட்டு ஃபுல்லுமே மேக்ஸிமம் இப்படி கவர் ஆகி தான் ஃபுல்லாக இருக்குது. சீசன் டைமாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு பச்சை பச்சேன்னு இருக்கும். இது ஹில்ஸு தாங்க ஏறுது, ஆனால் ஸ்லோவாக தெரியுது. என்னடா வண்டி முக்குதேன்னு சொல்லி பார்த்தா அப்படி ஸ்லோவாக ஏறுது. மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு போகிற ரூட்டு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கீழே இருந்துச்சு. அதானே வண்டி முக்காத நார்மலாக என்னன்னு பார்த்தா அப்படி ஸ்லோவாக ஏறுறா பிள்ளைகளும். சில்னஸ் வருகிறதுங்க. வண்டியை ஓரம் போட்டு நின்று சாப்பிட்டுருக்காங்க. யானைங்கன்னா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, காருக்குள்ளே போயிடுவாங்க. இன்னும் ஸ்லோவாக தான் வரும்னு நினச்சா பார்த்தா ஹில்ஸ் ஏறுது. 35 தான் முடிச்சிருக்கு, இன்னும் 34 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அப்போ மசனக்குடியிலேருந்து ஊட்டிக்கு வர ரூட்டும் ஹில்ஸு தான். என்னடா சவுண்டு? ஓ, அதுக்கு தான் இப்படி விட மாட்டிருக்காங்களா? ஆனால் இப்படி வராங்க ஒரு சில பேர். கல்லட்டியில் வந்து அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி விட மாட்டேன்னாங்க. ஆனால் நிறைய பேர் இப்படி வராங்க. லோக்கல் பீப்புளை மட்டும் இப்படி விட அலோவ் பண்ணுறாங்க. மேப்பில் பார்த்தாலே தெரியுது. என்னங்க வண்டி போகவே மாட்டிருக்கு. ஃபைனலாக ஐயங்கார் பேக்கரியில் ஊட்டிலேருந்து டீயை குடிச்சிட்டு கீழே இறங்கிற வேண்டியதாங்க. ஊட்டியில் தாங்க சரியான சில்லு. எப்பா, க்ளவ் போடாமல் இருக்க முடியாது. இவ்வளோ நேரம் க்ளவ் போடாமல் தான் வந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே க்ளவ் போடாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்க. என்ன சில்லு எப்பா. அந்த மசனக்குடி அந்த சைட்லாம் ஒன்றுமே இல்லை. கூடலூர் அந்த பக்கம்லாம் இதுக்கு மேலே மிஸ்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வாய்ஸரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன்.
அதுவே பார்த்திங்கன்னா அப்படியே பனிமூட்டமாக அடையுது. கல்லட்டி ஹில்ஸு அப்பா பயங்கரமான ஹில்ஸுங்க. அப்பா வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது, வண்டி போகவே மாட்டிருக்கு. வீஸ்ட்ரோம்க்கே அப்படின்னா நம்ம வண்டி இன்ஜின்லாம் செத்துட்டு ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு, நிற்கவே இல்லை ரேடியேட்டரு. போங்க போங்க போங்க. மசனக்குடி வழி ஒரு பொல்லாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு, குறைலாம் சொல்ல முடியாதுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரோடு செம்ம ஃபீல் கொடுத்துச்சு. இந்த சீசன் இல்லாத டைம்லேயே இவ்வளோக்குள்ளே ஃபீல் கொடுக்குது. அப்போது சீசன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பிரிகிற நேரம் வந்து விட்டது. மஞ்சள் வீரன் ஹண்டர். ஓகே, நம்ம அப்படி கோயம்புத்தூர் போய் தான் போகிறோம். ப்ரோ அப்படி 360 போட்டு எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, 360 போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வரலாம், நீங்கள் நினச்சா வரலாம். சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக ஊட்டியை விட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்னது தான், ஃபாஸ்ட்டாக இறங்கிடலாம் ஒரு 20 நிமிஷத்தில். எப்படி இருக்குது பாருங்கள், மிஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு? குளிருங்க, குளிருதுங்க அப்பா. மிஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. மார்னிங் டைம்லலாம் வேறு லெவலில் இருக்கும். நைட்டு ஸ்டேயை போட்டு காலையில் எழும்புனோம்னா அப்பா மிஸ்ட் அந்த மாதிரி நிற்கும். இப்போவே எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஃபாஸ்ட்டாக போய் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அப்படி பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி ஃப்ரீயாக ரைட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரைட் பண்ணுறதே மைண்டில் இருக்க டென்ஷன் தேவையில்லாததெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நம்ம ரைட் பண்ணுறோம். அதை விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக போய் நோ யூஸ். அதனால் எவ்வளோக்குள்ளே ஸ்லோவாக போக முடியுமோ, எவ்வளோக்குள்ளே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். நம்ம சேனலை முடிஞ்செல்லாம் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து வீடியோஸும் ட்ராவலும் அடுத்து போடணுன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ணிங்க, இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேல் வீடியோ காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா மிஸ்டாக தான் இருக்குது. எனக்கு ஆஃப் பண்ணவும் தோணலை. டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருட்டலை. ஹில் ஸ்டேஷனில் பொறுத்தவரை இந்த டைம் ஆனாலே ரொம்ப இருட்டிடும். இங்கே பரவாயில்ல, காலையில் ஒரு 6 மணி இருக்கிற மாதிரி இருக்குது. போலீஸ் மாமா நிற்கிறாங்க. இன்னும் 12 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடெலாம் பார்த்தீங்கனாலே எனக்கு அந்த சைடு திரும்பிட்டே ஓட்டணும் போல் இருக்குங்க. ஓகே, எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஓகே பாய், எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். டாட்டா, பாய் பாய்.